வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி சேமியா உப்புமா. இதை நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலாம், இல்லை ஈவினிங் டிஃபனுக்கு வச்சுக்கலாம், குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு தேவையானது சேமியா, கடலப்பருப்பு, கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, உப்பு, ஆயில், இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. ஸ்டவ் பற்ற வைக்கிறேன், கொஞ்சம் ஆயில் ஊற்றுறேன். எண்ணெய் சூடான உடனே குழம்பு கடலப்பருப்பு, இந்த கடலப்பருப்பில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் போடுறேன் காரத்துக்காக. கடுகு, உளுந்து, கருவேப்பிலை. இதில் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சமாக உப்பு போடுறேன். இதை பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இந்த கொதிச்சதுல நம்ம சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமா போடணும். சேமியா தண்ணியில் இப்படி மூழ்கிடணும். இன்னும் வேகட்டும். இப்போ உப்புமா வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இந்த பாருங்க, நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்களா, தண்ணி எல்லாம் இல்லாமல் சூப்பராக வந்துருக்கு. அவ்வளோதான். ஸ்டவ் அமர்த்திட்டு ஒரு தட்டில் நான் அன்னைக்கு வாழை இலையில் சாப்பிட போகிறேன். எங்கள் வீட்டு தோட்டத்தில் வாழை இலை இருந்ததுனால அதில் வச்சு சாப்பிட போகிறேன். இதுக்கு நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்லாம், சர்க்கரை வச்சு சாப்பிட்லாம். நான் சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். இதை பார்த்தீங்களா, சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.